ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு நாலு பசங்கன்னா சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, 17 வயது தான் ஆகுது. அந்த 4 பேருக்குமே சரமாரியா வெட்டி அவர் ரத்த வெள்ளத்துல மிதக்கிறத வீடியோ எடுத்து தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல அப்லோட் பண்றாங்க. சோ என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்துட்டு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், இவரோட பேர் வந்து சுராஜ். இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சென்னையில இருந்து திருத்தணி போற ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4 பசங்க, அந்த 4 பசங்களுக்குமே 17 வயது தான் ஆகுது. அந்த 4 பசங்களும் என்ன பண்றாங்கன்னா, இவர் உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வெட்டுற மாதிரி, அவர் குத்துற மாதிரி, அவரை பயமுறுத்தி ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிருக்காங்க. அதை ஷூட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 4 பசங்களும் இப்படி பண்ணதை பார்த்து பயந்த சுராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, திருத்தணி ஸ்டேஷன்ல ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி நடந்து போயிருந்திருக்காரு. இவர் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினதை பார்த்து அந்த 4 பசங்க அவர் பின்னாடியே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல சுராஜை புடிச்சு உட்கார வச்சு அவரை கத்தியால சரமாரியா வெட்டி இருக்காங்க. வெட்டினது மட்டும் இல்லாம அவர் அந்த ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்க அந்த வீடியோ எடுத்து தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல அந்த 4 பேரும் அப்லோட் பண்றாங்க. அது எதுக்காக சுராஜ் வந்துட்டு இந்த 4 பசங்களும் இப்படி கத்தியால குத்தி அந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது, சுராஜுக்கும் இந்த 4 பசங்களுக்கும் முன்விரோதம் எதுவுமே இருக்க கிடையாது. இந்த 4 பசங்களும் சுராஜை வந்து கொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல எதுவுமே பண்ண கிடையாது. சோ விசாரிச்சு பார்த்ததுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த 4 பேரும் அந்த ஒரு இன்சிடென்ட் செய்யறதுக்கு முன்னாடி கஞ்சா எடுத்திருக்காங்க. சோ கஞ்சா போதையில நம்ம என்ன பண்றோன்றதே தெரியாம ஒரு வீடியோக்காகவும் ஒரு ரீல்ஸ்க்காகவும் ஒரு கெத்து ஒரு மாஸ் அந்ததுக்காக வடநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு பொழப்பு தேடி வந்த ஒரு மனுஷனை சரமாரியா வெட்டி அவர் துடிக்கிற வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஈரக்குள்ள நடுங்குது தெரியுமா? அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அதை தைரியமா போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமையான இன்சிடென்ட், ஒரு பச்சை குழந்தைய பள்ளி படிக்கிற அதே மாணவன் ரேப் பண்ணி கொன்னது. அதுக்குரிய காரணமும் கஞ்சா தான். அவன் கஞ்சா குடிச்சிருந்தான். அதனால அந்த குழந்தை என்ன பண்றேன்றது தெரியாம அந்த குழந்தையை கொண்டுட்டான். இப்ப அவனை வந்து ஜெயில வச்சிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கஞ்சா எதுவுமே கிடைக்காம தன்னோட சுயநினைவுக்குள்ள அவன் வர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கானா, தனக்கு கஞ்சா கிடைக்காதனால ஜெயில இருந்த சோப் எடுத்து சாப்பிட்டு சாக முயற்சி பண்ணிருக்கான். ஏன்? அவனால கஞ்சா இல்லாம ஜெயிலுக்குள்ள இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு போதைன்ற ஒண்ணு மாணவர்களை அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொடூரமான இன்சிடென்ட்க்கு காரணமா இருக்கக்கூடியது கவர்மெண்ட். எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கையில போயிட்டு கஞ்சா, போதை பொருட்கள், மது பொருட்கள் எல்லாம் போய் சேருது? எப்படி நம்ம கவர்மெண்ட் 18 வயசு ஆகாத ஒரு பையனோ பொண்ணோ இந்த ஒரு மூவியை அந்த தியேட்டருக்கு போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு அதை நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதே போல உனக்கு 18 வயசு முடியலையா, உன் போன்ல இந்த ஒரு வெப்சைட் ஓபன் ஆகாது, அந்த வெப்சைட்ல இருக்க எந்த படங்களையும் எந்த காட்சிகளையும் நீ உன் போன்ல பாத்துக்க முடியாதுன்றதெல்லாம் கரெக்டா நடத்திட்டு வர்றாங்களோ, அதே போல 18 வயசுக்கு கீழே இருக்கிற எந்த மாணவர்கள் கைக்குமே போதைப் பொருட்கள், மது பொருட்கள், கஞ்சா பொருட்கள் போய் சேரக்கூடாதுன்ற ஒரு நடவடிக்கையை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது. என்னதான் இதுல அந்த 4 பேரோட தப்பு மெயினா இருந்தாலும், நம்ம கவர்மெண்ட் என்னைக்கு போதைன்ற ஒண்ணு இளைஞர்களோட நல்வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான பாதைன்றத உணர்ந்து செயல்படுதோ, அன்னைக்குதான் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல், வழிப்பறி, இது மாதிரி சொல்ல முடியாத பல பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். சோ நான் பேசினதுல எது ரைட்டு எது தப்புன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோணுனதை நான் பேசினேன். தப்பு இருந்தா நினைச்சிருங்க.